இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சிகப்பு அவல் நல்லா 2-3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதோட 2 பேரிச்சம்பழம், 2 பாதாம், 2 முந்திரி, 5-6 கிஸ்மிஸ் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் கருப்பு கிஸ்மிஸ் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவல் ஊற வைக்கும்போது வெந்நீர் சேர்த்து இதை ஊற வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்ச தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன். நம்ம அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம். கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷத்தில் அழகாக வெந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வெந்து வந்ததுக்கப்புறம் இதோட சின்ன டீஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம நெய்யெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது இன்னும் நல்லா மணமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே அந்த டேஸ்ட்டு பிடிச்சிரும். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களோட வயிறுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரம் பசி தாங்கும். அப்புறம் நம்ம கீ நட்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க. பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ப்ரோட்டீன் அதிகமுள்ள ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கொடுக்கும்போது குழந்தைங்க சூப்பராக வெயிட் கெயின் ஆவாங்க. இது பண்ணுறதுக்கு 1/4 ஸ்பூன் அளவு கருப்பு கொண்டக்கடலை, 1/4 ஸ்பூன் அளவு பாசிப்பயறு, 1/4 ஸ்பூன் அளவு கருப்பு உளுந்து, 1/4 ஸ்பூன் அளவு வெள்ளை சோளம் எல்லாமே சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுதான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ கருப்பு கொண்டக்கடலைக்கு பதிலாக வெள்ளை கொண்டக்கடலை இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ கொண்டக்கடலை பாசிப்பயிறு அதை மட்டும்தான் சேர்க்கணும் அப்படின்னா அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், இது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கலாம். உங்கள் கன்வீனியன்ஸ் படி மாற்றிக்கலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவு துவரம்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா செய்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி வெந்நீரில் கூட ஊற வச்சுக்கலாம். நீங்கள் இதை முளைக்கட்டி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் முளைக்கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் கொடுக்கும்போதும் குழந்தைங்க நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க. பிரெயின் டெவலப்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் சீரகம் தாளிச்சிட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஊற வைக்கும்போது குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். நம்ம ஊற வச்சுருந்த இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வெங்காயம், தக்காளி, கேரட்டு, கேப்சிகம் இதெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். இப்போ இது கூட சின்ன பீஸ் இஞ்சி நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 1 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். நான் காமிக்க மறந்துட்டேன். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா டைஜஸ்ட் ஆகும் குழந்தைங்களுக்கு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி ஒரு 5-6 விசில் விட்டுறலாம். விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். இது ஒரு நல்லா பேலன்ஸ்டான ஹெல்த்தியான லஞ்சாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இது நல்லா மசிச்சிட்டோ இல்லை பிளண்ட் பண்ணிட்டோ குழந்தைங்க சாப்பிட்ற பதத்துக்கு ஊட்டி விட்டுக்கலாம். நான் காமிக்கிற அளவு ஃபுல்லாகவே குழந்தைங்க சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது. இதில் ஒரு 1/4 கப் 1/2 கப்பு சாப்பிட்டா கூட குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சூப்பராக வெயிட் கெயின் ஆவாங்க. வயிறும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அடுத்து டின்னருக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை ரவை, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு செய்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது ரெண்டுமே குழந்தைங்களுக்கு நைட்டில் கொடுக்குறதுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது. வெயிட் கெயினும் நல்லாயிருக்கும். ஊறினதுக்கப்புறம் ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க கோதுமை ரவை, பருப்பு இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வறுப்பட்டதுக்கப்புறம் இது கூட 1/2 டம்ளர் அளவு பசும்பால், 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 வயசு கிலோ உள்ள குழந்தைங்களுக்கு பசும்பாலுக்கு பதிலாக மொத்தமாக தண்ணியே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுறலாம். விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இது கூட பாதி ஆப்பிள் தோல் விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா துருவிட்டு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். ஆப்பிள் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுக்கலாம். அவங்க சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் இப்படியே ஊட்டி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளெண்ட் பண்ணி ஊட்டி விட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இப்படி கொடுக்குறது சளி பிடிக்குமே அப்படின்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஆப்பிள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பட் ஆப்பிள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறனால கண்டிப்பாக சளி பிடிக்காது. நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்குறதா இருந்தால் இது கூட 1 டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் கூட சேர்த்துட்டு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதே மாதிரி குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெயின் ஆகிற மாதிரி அப்புறம் குழந்தைங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய ஃபுல் டே மீல் பிளான்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்புறம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.